உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதம், எந்த ஒரு உங்களுக்கு விரோதமா உருவாக்கப்பட்ட எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காது. மறுபடியும் சொல்றேன், கவனமா கேளுங்க. எதை குறித்தும் பயப்படாதீங்க. சூழ்நிலை மோசமா இருக்கே, இது இப்படி இருக்கே, நினைக்கும் போதெல்லாம் கஷ்டமா இருக்கே, இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ, எப்படியும் நடக்காது. நல்லதுதான் நடக்கும். நன்மையான காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடந்தே தீரும். இப்ப இந்த வீடியோவை பாக்குறீங்கனாலே உங்ககிட்ட ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, உங்க வாழ்க்கையில நன்மையான காரியம் நடக்கிறது. உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல நன்மை மாத்திரமே நடக்கும். சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும். தடைகள் மாறுகிறது. உங்க சூழ்நிலைகளுக்கு ஒரு விடுதலை உண்டாகிறது. உங்க பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் உண்டாகிறது. சந்தோஷமா இருங்க. நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் ஒரு நாளும் விட்டு விலக மாட்டார், ஒரு நாளும் கைவிடவும் மாட்டார். ஏன்னா உங்களோடும் என்னோடும் கலந்து இருக்கிறார். ஆமென். ஸோ மார்னிங் ப்ரேயருக்கு உங்க எல்லாரையும் வெல்கம் பண்றேன். ஸோ தேங்க்யூ, பிளஸ் யூ. ஸோ புதிதாக யாராவது நீங்க வாட்ச் பண்ணுவீங்கன்னா நீங்க எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல். ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்ண எல்லாரையும் வெல்கம் பண்றேன். ஸோ மண்டே டு ஃப்ரைடே மார்னிங் 5:30. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. இதே ஃபேஸ்புக் பேஜில் மார்னிங் ப்ரேயர் லைவ் அட்டன் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல். பிளஸ் யூ. எஸ், ஜெய்சிலி சிஸ்டர், மைதிலி சிஸ்டர், பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ. உங்க குரூப்ல ஷேர் பண்ணுங்க பார்க்கலாம். இம்மீடியட்டா ஜஸ்ட் ஷேர் இன் யுவர் குரூப். என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா கன்ஃபார்ம் பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஆல். What a wonderful presence of Jesus. ஜாயின் பண்ணவங்க அப்படி just thank God. Amen. Anthony brother, Sangeeta sister, bless you. Salome, Ruben, bless you. Yes, yes, yes. It's a wonderful time. Amen, amen, amen. Great day. Kavita, Gopalakrishnan sister, bless you. Chitra sister, bless you. Nisha, Naveen, bless you. Vanita sister, bless you. Amen. It's a wonderful, blessed day, great day. Amen, amen, amen. It's a pleasantful day. Amen, amen. Thank you, Holy Spirit. எல்லாம் ஜாயின் பண்ணட்டும். ஜஸ்ட் உங்க குரூப்ல ஷேர் பண்ணீங்களா? டைம் லைன்ல ஷேர் பண்ணுங்க. ஓகே. அப்புறம் லைக் பண்ணீங்களா? யாரெல்லாம் லைக் போட்டீங்க? வந்தோடனே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஆமா, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க, லிங்க் அனுப்பிடுங்க. தேங்க்யூ. Great day, great time. Oh, thank you, Father. Thank you, Father. Just be in the presence. அன்றைய பிரசன்ஸ்ல அப்படியே உங்களை விட்டு கொடுங்க. Glorious Lord, glorious presence, glorious Father. Thank you, Master. Thank you, Lord. என் தேவன் அற்புதத்தின் தேவன், என் தேவன் அதிசயத்தின் தேவன். நான் மகந்த ரகுதுரபோ, எவ்வளவு நல்ல தகப்பனப்பா நீங்க. Makananti, Makananti, you are so great. You are so wonderful, Lord. You are so wonderful. Thank you, Master. Ella அப்படியே just be in the presence. Oh, glorious Father. உங்களுடைய கரத்தில் அப்படியே நாங்கள் எங்களை விட்டு கொடுக்கிறோம். இந்த நாளை உம்முடைய கரத்தில் வைக்கிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி, நன்றி. பிதாவாகிய தேவனே உமக்கு நன்றி. கிறிஸ்துவே உமக்கு நன்றி. Thank you, Holy Spirit. இந்த அற்புதமான நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் சொல்லுங்க, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இந்த புதிய நாள் எங்கள் வாழ்க்கையில நீர் கொடுத்ததற்காக நன்றி. இந்த நாளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. We bless this day. We bless every second and every minute of this day. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபைகளுக்கு நன்றி, உடைய அற்புதங்களுக்கு நன்றி, உடைய வழி நடத்துதலுக்கு நன்றி. உமக்கு நன்றி. We thank you, Jesus. We thank you, Holy Spirit. ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த மார்னிங் ப்ரேயர் அட்டன் பண்ணுகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நான் பிளஸ் பண்றேன் ஆண்டவரே. அவருடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், மனசுல வலிகள் வேதனைகள் இருந்தாலும், அந்த வலிகள் எல்லாம் இப்பொழுதே சுகமாகட்டும். அந்த வேதனைகள் எல்லாம் மறைந்து போகட்டும். எஸ் ஃபாதர், எங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன்,
எங்களை விசாரிக்கிற ஒரு நல்ல தகப்பன். உம்முடைய கரத்தில் எங்களை விட்டு கொடுக்கிறோம். என் குடும்பத்தை உம்முடைய கரத்துல வைக்கிற ஆண்டவர். எல்லாரும் சொல்லுங்க, என் குடும்பத்தை, என் மனசுல இருக்கிற காரியத்தை உங்க கரத்துல நான் வைக்கிறேன். எஸ் லார்ட், உங்ககிட்ட நான் கொடுக்கிறேன்ப்பா, நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க. இதை குறித்து நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்ல. இதை குறித்து நான் யோசிக்க வேண்டியது இல்லை. எங்க அப்பா நீங்க. எங்க வாழ்க்கையில் எது சரி எது வேணும்ங்கிறதை நீங்க முடிவு பண்ணுற தேவன். எங்களை நடத்துகிற தேவன், எங்களை போதிக்கிற தேவன், எங்களுக்கு போதிக்கிற தேவன். அப்பா கிட்ட நாங்க ஒப்பு கொடுத்துறோம். உம்முடைய கரத்துல வைக்கிற ஆண்டவரே, நீர் வழி நடத்தும், நீர் வழி நடத்தும். சொல்லுங்க, நீங்க வழி நடத்துங்கப்பா. யூ லீட் அஸ் ஹோலி ஸ்பிரிட். ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன், உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். தெய்வீக பிரசனம், தெய்வீக வழி நடத்துதல் இந்த வீட்டுல உண்டாகட்டும்பா, இந்த குடும்பத்துல உண்டாகட்டும். தடைகள் மாறட்டும். எதெல்லாம் தடுத்து இருக்கிறதோ அந்த தடைகள் மாறட்டும். சங்கீதம் 20வது அதிகாரம் 4வது வசனத்தின்படி, உன் மன விருப்பத்தை, எங்களுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுகிற தகப்பனீர். அவருடைய விரும்பிய காரியங்கள் அவங்களுக்கு கைகூடி வருவதாக இயேசுவின் நாமத்தினால நான் அப்படியே அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை ரிலீஸ் பண்றேன், டிக்ளேர் பண்றேன், கட்டளை இடுகிறேன். குடும்பத்துக்குள்ள சமாதானம், பிள்ளைகளுக்குள் சமாதானம், தேவனுடைய அன்பு, தெய்வீக பரிபூரணம் அவங்க வாழ்க்கையில் வெளிப்படட்டும்பா. எல்லா பலகீனங்களும் மாறட்டும். சரீரத்தில் இருக்கிற பலகீனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுகமாவதாக. எல்லா வலிகளும் இப்பொழுதே அப்படியே நிற்பதாக ஆண்டவரே, ஸ்டாப் ஆகட்டும். சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் மாறுகிறதற்காக உமக்கு நன்றி, நன்றி. நீர் சுகமாக்கிட்டீங்க, உமக்கு நன்றி. சுகமாக்கிட்டீங்க, உமக்கு நன்றி. இங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை சுகமாக்கிட்டீங்க, உமக்கு நன்றி. உடைய பாதுகாப்பு பிள்ளைகள் மேல இருக்கிறதற்காக நன்றி. பொருளாதார ஆசீர்வாதத்தை நீங்க கொடுத்துட்டீங்க, உமக்கு நன்றி. எல்லா கடனையும் அடைத்து முடிச்சிட்டாங்க, உமக்கு நன்றி அப்பா. They are delivered, they are blessed. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க, புதிதாய் பார்க்கிற ஒவ்வொருத்தர் மேலும், ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் உம்முடைய வழி நடத்துதல் இருக்கட்டும். இது முடியாது, இது என்னால செய்ய முடியுமாங்கிற அங்கலாய்ப்பு இருக்கலாம். நாளைக்கு என்ன பண்ண போறேன், இப்படிப்பட்ட எதிர்காலத்தை குறித்த பயங்கள் எல்லாம் வெளியேறட்டும். எங்க அப்பா நீங்க இருக்கிறீங்க, நாங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் எங்க கரத்தை பிடித்து எங்களை வழி நடத்துறீங்கப்பா. எங்களை போஷிக்கிறவர் நீர், எங்களை நடத்துகிறவர் நீர். உமக்கு நேராக எங்கள் கைகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம், கைகளை நீட்டுறோம் உமக்கு நேராக. உமக்கு நன்றி. ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருத்தர் மேலும் இது பெருகட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த சந்தோஷம், இந்த மகிழ்ச்சியும், இந்த சமாதானமும் அப்படியே வெளிப்படட்டும்பா. அவர்களை மீறி அது வெளிப்படட்டும். அவங்க செய்கிற வேலையில வெளிப்படட்டும், அவங்க போகிற இடங்களில் வெளிப்படட்டும். சில முடிவுகள் இது எடுக்கவா அது எடுக்கவான்னு அவங்களுக்கு மனதுல குழப்பம் இருக்குமானால் அந்த குழப்பம் எல்லாம் மாறட்டும். சரியான முடிவுகளை எடுக்க அப்பா நீங்க உதவி செய்யுங்க. தேங்க்யூ ஃபாதர். ஒரு சிலர் நீங்க உங்க பிள்ளைகளுடைய படிப்புக்காக யோசிக்கிறீங்க. சில கோர்ஸ் இதை எடுக்கலாமா, அது வேண்டாமா. நான் சொல்றேன், லார்ட் வில் லீட் இன் த ரைட் வே, ரைட் பாத். அதனால தப்பா முடிவு எடுத்துட்டோமோ அப்படிலாம் நீ யோசிக்காதீங்க. சகலமும் நன்மைக்கு நேராக நடந்தே தீரும். ஆண்டவரே உங்களை நடத்துவார். ஆண்டவரே உங்க பிள்ளைகளை நடத்துவார். குழம்பவே வேணாம். நீங்க ஆண்டவர் நடத்துற வழியில அப்படியே விட்டு கொடுங்க. சரியான பாதையில கொண்டு போய் ஆண்டவர் சேர்ப்பார். ஏன்னா நமக்கு இப்போ புரியாம இருக்கலாம், தேவனுக்கு எல்லாம் தெரியும். அவர் சகலத்தையும் அறிந்த தகப்பன். அவர் உங்களை நடத்துவார், உங்க பிள்ளைகளை நடத்துவார், உங்க குடும்பத்தை நடத்துவார். ஆமென், ஆமென், ஆமென். Thank you all. Happy day. எல்லாரும் சொல்லுங்க, happy day. Amen. It's a wonderful and prosperous day. Amen. It's a great time. அப்புறம் எப்படி இருக்கீங்க? How you feel today?
புதிதாக நிறைய பேர் வாட்ச் பண்ணுறீங்க, அவங்க எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து நீங்கள் வந்து கேளுங்க. கம்பல்ஷன்லாம் கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால், உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்தால் நீங்கள் வந்து இந்த ப்ரேயர்லாம் கேளுங்க, அட்டன் பண்ணுங்கள். நம்ம யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது. யூடியூப் சேனல் லிங்க் கூட நம்ம இந்த வீடியோ கீழே இருக்கும், போய் அட்டன் பண்ணுங்கள். ஓகேயா? ஆமென், ஆமென். சூப்பர். ஸோ தேங்க்யூ, பிளஸ் யூ, வண்டர்ஃபுல். ஸோ நேற்று ஐ திங்க் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம எலெக்ஷன் ரிசல்ட் சூப்பர். ஸோ வி பிளஸ் அவர் நியூ, ஆமாம், ஏற்கனவே இருந்த நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரை நம்ம பிளஸ் பண்ணுவோம். எல்லாம் பிளஸ் பண்ணுறீங்க. ஏன்? பிளஸ் அவர் லீடர். வேதம் சொல்லுகிறது ராஜாக்களை என்ன பண்ணணும்? நம்ம ஆசீர்வதிக்கணும். ஸோ வி பிளஸ் அண்ட் வி கங்க்ராச்சுலேட் our Prime Minister Narendra Modi. We congratulate him, we bless him. So we believe our nation is a blessed nation. நம்ம தேசம் உலகத்துல ஒன் ஆஃப் த பெஸ்டா நம்ம நேஷன் இருக்கும்னு நான் பிலீவ் பண்றேன். யாரெல்லாம் பிலீவ் பண்றீங்க? எஸ், பிளஸ் இந்தியா அப்படின்னு டைப் பண்ணுங்க பார்க்கலாம். பிளஸ் இந்தியா. ஆமென். when God is in control, everything will prosper. ஆமென். நம் தேசம் செழிக்கிற நாட்களுக்குள்ள இருக்கிறோம். தேசம் பல மடங்கு செழிக்க போகிறது, செழிக்கும். நம்ம எல்லா ஏரியாலையும் அந்த செழிப்பையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்க போகிறோம். ஆமென். எல்லாம் என் கூட சேர்ந்து பிளஸ் பண்றீங்க இந்தியாவை. பிளஸ் இந்தியா. ஆமென். ஸோ ஐ கங்க்ராச்சுலேட் அவர் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. மனதார நம்ம எல்லாரும் அஸ் அ ஃபெலோஷிப் நம்ம பிளஸ் பண்ணுவோம். ஒரு லீடர்ஷிப் வரும்போது அதை நம்ம ஆசீர்வதிக்கணும். ராஜாக்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். ராஜாக்களுடைய சுகத்துக்காகவும் அவங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாமே ஜனங்களுடைய, மக்களுடைய நன்மைக்கு நேராக அது இருக்கும். when we bless. அதனால தான் நம்ம எப்பவுமே கர்ஸ் பண்ணக்கூடாது. we need to bless our leaders. amen. thank you all. okay, good. ஸோ இன்னைக்கும் நான் வந்து ரொம்ப ஷார்ட்டாக, நேற்று ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஆனால் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த நான் ஷேர் பண்ண போறேன். ஓகேயா? யா. ஸோ கண்டினியூஷன் ஆஃப் அவர் மெசேஜ். ஸோ புதிதாய் பார்க்கிறவங்க நீங்க இதனுடைய முன்னாடி நான் பேசினதெல்லாம் யூடியூப்ல இருக்கும், இல்லை ஃபேஸ்புக்லயே கீழே போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஹவு டு இன்ஹெரிட் காட்ஸ் பிளெஸிங். தேவனுடைய ஆசீர்வாதங்களை நம் வாழ்க்கையில் சுதந்தரிப்பது எப்படி அப்படின்னு ஒன்னொன்னா பார்த்துட்டு வரோம் இல்லையா? ஸோ நேத்து ஒன்று பார்த்தோம். நேத்து என்ன, எதை பத்தி பார்த்தோம்? யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு? Yesterday we saw one thing. எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா ஒரு க்ளூ சொல்லுங்க. யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு? நான் மறந்துட்டேனே பிரதர் அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? சொல்லுங்க, போடுங்க பார்க்கலாம். ஸோ இன்னைக்கும் ஒரு விஷயத்த ஷேர் பண்ண போறேன். ஸோ நேற்று நம்ம பார்த்தோம், தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்து கானானின் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு, அவங்க கூட்டி கொண்டு போவதற்கு, அவங்களை அழைத்து கொண்டு போவதற்கு ஆண்டவர் மோசேயை தேர்ந்தெடுத்தார். God need Moses. தேவனுக்கு மோசே தேவைப்பட்டார். இது ஆண்டவருடைய ஒரு திட்டம். புதிய உடன்படிக்கையிலும் தேவன் தன்னுடைய சபை, தன்னுடைய ஜனங்களை, தன்னுடைய பிள்ளைகளை நடத்துவதற்காக ஊழியர்களை வைத்திருக்கிறார். ஸோ நான் சொன்னேன், ஒரு ஷெப்பர்ட். சொல்லுங்க, ஷெப்பர்ட். டைப் பண்ணுங்க பார்க்கலாம். we need a shepherd. even Jesus is our shepherd. இயேசுதான் மெய்யான யாரு? அவர்தான் குட் ஷெப்பர்ட், ரைட்? மெய்ப்பர், உண்மையான மெய்ப்பர் அவர்தான். ஆனா அவர் தன் பிள்ளைகளை நடத்தும்படி ஊழியர்களை வைக்கிறார். பேதுருட்ட கேட்கிறார், என் ஆடுகளை மெய்ப்பாயா? என் ஆடுகளை மெய்ப்பாயா? ஷெப்பர்ட் பண்ணுவியா? நீ அதை மெய்ப்பையா? சோ இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயமும் அதான். ஒரு வழி நடத்த ஒரு மெய்ப்பன் தேவை. ஸோ நேற்று நம்ம அதை பத்தி டீட்டெயிலா பார்த்தோம். பார்க்காதவங்க அதை பத்தி போய் கேளுங்க. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு இம்பார்ட்டன்ட் யூ நீட் டு பி அண்டர் அ லீடர்ஷிப். ஒரு தலைமைத்துவத்துக்குள்ளேயோ ஒரு மென்டார்ஷிப்குள்ளேயோ இல்லை உங்களுக்குன்னு உங்களை வழி நடத்த ஒரு பாஸ்டர்னு சொல்றதை விட உங்களை நடத்துகிற ஒரு நபரோடு நீங்கள் இருப்பது மிகவும் அவசியம். இதை நாம பார்த்தோம். தேங்க்யூ ஸோ மச். இது நம்ம புரிந்து கொள்ளணும். தட் இஸ் த ட்ரூத். ஓகே. ஸோ இன்னைக்கு வேறு ஒரு காரியத்தை எப்படின்னா, இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுலாம் எதுனா,
அடிமைத்தனத்துல இருக்கிறது தெய்வ சித்தம் கிடையாது. எகிப்து என்பது அடிமைத்தனம். நம்ம பார்த்தோம் இல்லையா? மூணு பிளேஸ். 3 போடுங்க. 3 யாரெல்லாம் ஞாபகம் இருக்கவங்க எல்லாம் இப்பவே கமாண்ட்ல என்ன பண்ணும், 3ன்னு டைப் பண்ணுங்க. 3 இடங்கள் இருக்கிறது நம் வாழ்க்கையிலே. ஒன்னு அடிமைத்தனம், இரண்டாவது வனாந்திரம், மூன்றாவது செழிப்பான கானான் தேசம். எல்லாம் போடுங்க. சும்மா ஒரு ரீகால் தான். 3 இடங்கள். இது மாறி மாறி வரும். இப்போ சில ஏரியால அடிமையா இருப்பீங்க, சில ஏரியால கானான்ல இருப்பீங்க, சில ஏரியால வனாந்திரத்துல இருப்பீங்க. நம்ம வாழ்க்கையில நிறைய இந்த 3 அப்படியே வந்துட்டு இருக்கோம் பாருங்க. ஆனா இந்த 3 இல்லாம ஒரே இடத்தில் இருக்கும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதுதான் செழிப்பான கானான் தேசம். த பிளஸட் லைஃப் இன் கிரைஸ்ட். சொல்லுங்க, பிளஸட் லைஃப் இன் கிரைஸ்ட். டைப் பண்ணுங்க. எந்த இடத்தில் இந்த 3 இடங்கள் இருந்தாலும், அடிமைத்தனம், வனாந்திரம், செழிப்பான இடம், ஸ்லேவ், வில்டர்னஸ், பிளஸட் பிளேஸ், இந்த 3 இடங்கள் இருந்தாலும் தேவன் நம்மை இருக்க வேண்டிய, நீ எங்க இருக்கணும் அப்படின்னு நான் உன்னை அழைத்தேன் அப்படின்னு ஆண்டவர் எங்க அழைச்சார்னா, ஆசீர்வதிக்கப்பட்ட கானான். அப்படின்னா the blessed place in Christ, blessed life in Christ. கிறிஸ்துவுக்குள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடம் இருக்கிறது. இந்த இடத்திலே உங்களுக்கு அற்புதங்கள் தேவை அல்ல, தேவையே படாத ஒரு இடம். நல்லா புரிந்து கொள்ளணும். இந்த வாழ்க்கை வாழ முடியுமா பிரதர்? நம்ம மரித்து போய் பரலோகத்துல போய் தானே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஏன்னா மதம், கிறிஸ்தவ மதத்துல என்ன நம்புறாங்கன்னா, நீ அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையே இல்லாத, கஷ்டமே இல்லாத, வியாதியே இல்லாத, வறுமையே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும்னா நீ செத்து போனோம், செத்து மரித்து நீ பரலோகத்துக்கு போயிட்டனா அங்க நீ வாழுவ அப்படின்னு கிறிஸ்தவ மதம், மத ஆவிகள் அப்படி பேசலாம். ஆனா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து எல்லாரும் செத்து போங்க, பரலோகத்துல போய் நீங்க வாழ்வீங்கன்னு சொல்லல. இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரசங்கத்துல சொல்றாரு, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அப்படின்னா இந்த பூமியிலே பரலோக ராஜ்யத்தின் வாழ்க்கையை நாம் வாழ முடியும். We can live the heavenly life in this earth. சொல்லுங்க, heaven on earth. டைப் பண்ணுங்க பார்க்கலாம். இது முதலாவது புரியணும். heaven on earth. இயேசு ஜபிக்கும் போதே சொல்லி கொடுக்கிறாரு, பரலோகத்தில் இருக்கிறது போலவே பூமியிலும் செய்யப்படுவதாக. பரலோகத்துல வியாதி கிடையாது, பரலோகத்தில் வறுமை கிடையாது, பரலோகத்தில் பயம் கிடையாது, பரலோகத்தில் குழப்பம் கிடையாது, பரலோகத்தில் என்ன இருக்கும்? நித்திய மகிழ்ச்சி, நித்திய சந்தோஷம், பேரின்பம். அப்போ பரலோகத்துல இருக்கிற காரியங்கள் இந்த பூமியிலே வெளிப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். நீங்களும் நானும் இந்த பூமியிலே, இந்த வாழ்க்கையிலே பரலோகத்தின் சந்தோஷத்தை, the blessed life, அதை வாழ வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய நோக்கம். அதற்காகத்தான் இயேசு சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்தார். ஏதோ சும்மா உங்களை பாவத்திலிருந்து ரட்சித்து எல்லாரையும் நரகத்திலிருந்து இல்லாம பரலோகத்துக்கு எல்லாரையும் பேக் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக அல்ல. அப்படின்னா ரட்சிக்கப்பட்டவனே அப்படியே போயிட வேண்டியதானே? போக மாட்டோமே. ஏன்? ஏன்னா இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்தை நாம் ஸ்தாபிக்கும்படி, தேவனுடைய அவருடைய கல்ச்சர், த கல்ச்சர் ஆஃப் த கிங்டம், தேவனுடைய ராஜ்யத்தின் கலாச்சாரத்தை இந்த பூமியிலே பரப்புவதே சுவிசேஷம். ஆமென். அதுக்கு நீங்களும் நானும் தாங்க, நாம அனுபவிக்கணும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கை இன்னைக்கு ஒருவேளை அடிமைத்தனத்துல இருக்கலாம். நீங்க ஒருவேளை அடிமையான கடன்ல இருக்கலாம், வீட்டுல ஒரே பிரச்சனை பிரதர், குடும்பமே சமாதானமே இல்லை, இப்போ கூட உங்க பிரேயரை அப்படியே ஒரு மாதிரி சோர்வாதான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படி நீங்க நினைக்கலாம். இதெல்லாம் மாறப்போகுது பாருங்க, எப்படி மாறியே ஆகும். பார்த்துட்டீங்கல்ல, உங்க லைஃப் இதுக்கு மேல மாறிடும். ஏன்? நீங்க மாறணுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்ககிட்ட பேசுறாரு. அப்ப அடிமைத்தனத்துல, சோர்வுல, பிரச்சனையில இப்படி இருப்பது இல்லைங்க. there is a way out. அப்போ நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு வராரு. எப்படி கொண்டு வரார்? வனாந்திரம் வழியாக தான் கொண்டு வரார்.
அதை நான் நேத்து சொன்னேன், ரிப்பீட்டடா சொல்றேன். ஆண்டவர் நினைச்சா தூக்கிட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்துல கானானுக்கு கொண்டு போக முடியும். ஒரே நாள்ல இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு கொண்டு போக முடியும். ஆனா கொண்டு போகல. ஏன்? ஏன்னா வனாந்தரம் என்பது நம்ம நினைக்கிறோம் வனாந்தரமே வேணான்னு நினைக்க முடியாது. வனாந்தரம் தேவை. வில்டர்னஸ் இஸ் நீடட். நமக்கு தேவைதாங்க. ஏன்னா இந்த வனாந்தர பாதையில அநேக காரியங்களை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். He is teaching us so many things in the way through the wilderness. It is through the wilderness, not to the wilderness. வனாந்தரத்துக்கு நேராக தேவன் நம்மை நடத்துவது அல்ல. நீங்க வனாந்தரமான வாழ்க்கை தான் வாழணும் அப்படி நடத்த மாட்டார். ஆனால் உங்கள் வாழ்க்கையில இருக்கிற வனாந்தரத்திலே அவர் நடத்தி உங்களை செழிப்பான இடத்துக்கு கொண்டு போகிறார். இந்த வனாந்தர பாதையில நமக்கு ஒரு வில்டர்னஸ், ஒண்ணுமே வனாந்தரம்னா என்னங்க? எதுவுமே இருக்காது, ஒண்ணும் நடக்காது, எது எப்ப நடக்கும் தெரியாது, என்னன்னே தெரியாது, வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் புரியாது. அப்ப இந்த வனாந்தரம்ங்கிற ஒரு பீரியட் எல்லாருக்கும் இருக்கு. உங்க வாழ்க்கையில இருக்கு, என் வாழ்க்கையில இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்திலிருந்து வெளியே வந்த உடனே இந்த வனாந்தர பாதை இருந்தது. பவுல் எழுதுறாரு, அப்பா இஸ்ரவேல் ஜனங்க அந்த வனாந்தர பாதையில சில காரியங்களை செஞ்சிட்டாங்க, தேவனை கஷ்டப்படுத்திட்டாங்க, தேவனை கோபமூட்டி விட்டார்கள். நீங்களும் நானும் அதை செய்ய வேணாம். பவுல் எழுதுறாரு, அப்பா நீங்களும் நானும் புதிய உடன்படிக்கையில் இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்க பழைய உடன்படிக்கை. அவங்க தேவனை கோபமூட்டினாங்க, முறுமுறுத்தாங்க, தேவனை பரீட்சை பார்த்தாங்க, ஆண்டவரை டெஸ்ட் பண்ணாங்க, நிறைய காரியம் பண்ணாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் ஒரு நித்திய மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறார். பவுல் எழுதுறாரு, 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் வாசித்து பாருங்க. பழைய உடன்படிக்கையிலே நடந்தது அத்தனையும் நமக்கு திருஷ்டாந்தங்களாக, ஒரு ஷேடோவாக, நம் வாழ்க்கையில சரியாக தேவனை புரிந்து கொள்ளும்படி அது எல்லாம் இருக்குது. அவர்களைப் போல நாம் முறுமுறுக்காமல் இருப்போம். அவர்களைப் போல நாம் தேவனை பரீட்சை பார்க்க கூடாது, டெஸ்ட் பண்ணக்கூடாது இப்படின்னு பவுல் எழுதுகிறார். ஏன் அவர் எழுதுறாரு? ஏன்னா பவுலுக்கு தெரியும், நம்மளுடைய புதிய உடன்படிக்கையில இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனுக்குள் நாம் இருந்தாலும், இந்த பூமியிலே நம்மளுக்கும் என்ன இருக்கு? ஒரு பாதை இருக்கிறது. என்ன பாதை? வனாந்தரம், the wilderness way. ஆனா இந்த வனாந்தரத்திலே இருக்கணும்ங்கிறது கிடையாது. ஆனா இந்த பாதையில எதை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம். இதுல ஒரு விஷயத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். சொல்லுவேன், தேவன் சில நேரங்கள்ல நமக்கு டீச் பண்ணுவாரு. ஏன்னா ஹோலி ஸ்பிரிட் இஸ் a டீச்சர். சொல்லுங்க, ஹோலி ஸ்பிரிட் இஸ் a டீச்சர். டைப் பண்ணுங்க, எல்லாரும் டீச்சர் டைப் பண்ணுங்க. உங்க குடும்ப மோகனா சிஸ்டர், உங்க ஃபேமிலியை நான் பிளஸ் பண்றேன். இந்த சத்தியத்தை கேளுங்க. ஏன்னா மைண்ட்ல இது வேணும், பிரேயர். எஸ், யாருக்கெல்லாம் உங்க லைஃப்ல எது நடக்குமோ அதெல்லாம் தானாக நடக்கும். பிலீவ் பண்ணுங்க. ஓகே, சோ லிசன் த வேர்ட். டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஹோலி ஸ்பிரிட் இஸ் மை டீச்சர். அவர் சில நேரம் நம் வாழ்க்கையில கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். கற்றுக் கொடுக்கிறார். ஏன் கற்றுக் கொடுக்கிறார்? சத்தியத்தை அறியும் பொழுது அந்த சத்தியம் நம்மை விடுதலை செய்யும். சில நேரம் சொல்லுவீங்க, என் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர், என் பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, என் கணவருக்காக ஜெபம் பண்ணுங்க. சில நேரம் ஜெபம் பண்ணும்போது அற்புதங்கள் நடக்குது, சில நேரம் என்னத்தை ஜெபம் பண்ணாலும் நடக்காது. உங்களுக்கு தெரியுதுல, ஆமா பிரதர், நிறைய தடவை ஜெபம் பண்ணிட்டேன், ஒண்ணுமே நடக்கல. எத்தனையோ ஊழியக்காரங்களை பார்த்து ஜெபம் பண்ணிட்டேன், ஒன்னும் நடக்கல. நான் சொல்றேன், இனியும் நடக்காது. இப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, சில நேரங்கள்ல சத்தியத்தை அறிந்தீங்கன்னா அந்த சத்தியம் உங்கள் வாழ்க்கையில பெரிய விடுதலை கொண்டு வரும். யோசிக்கலாம், என்ன பிரேயர் பண்ணா நடக்காதுன்னு சொல்றீங்க? நல்லா புரிந்து கொள்ளுங்கள். சில நேரங்களில் தேவன் நமக்கு சில காரியங்களை வெளிப்படுத்த விரும்புகிறார். சில சத்தியங்கள், ட்ரூத்தை சொல்லி கொடுக்க விரும்புகிறார். ஏன்னா நீங்க பிரச்சனைக்குள்ளேயே போகாமல் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க அந்த பிரச்சனையிலேயே போகாதபடி இருக்கணும்னா உங்களுக்கு தேவனுடைய இருதயம் தெரியணும், அவருடைய ட்ரூத், சத்தியம் தெரியும். That's what he is teaching us. அப்ப அவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறவரா இருக்கிறாரு. ஆமென், ஆமென். சரி, இன்னைக்கு ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன்.
இது கூட எனக்கு பார்த்தீங்கன்னா, நானும் ரட்சிக்கப்பட்ட புதுசுல பைபிள்லாம் வாசித்து அப்படியே நமக்கு ஒரு ஜேர்னி இருக்குல்ல. அந்த டைம்ல எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. எனக்கும் கேள்விகள் நிறைய வரும். எல்லா கேள்விக்கான பதில் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். எனக்கு ஆண்டவரே, ஏன் நம்ம லைஃப்ல சில நேரம் வந்து நம்ம சுத்திக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. சுத்திக்கிட்டே இருக்கிறோம். இப்போ ஒரு தடவை நாங்க வந்து நம்ம ஒரு இப்ப இல்ல, ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி, அப்பதான் இந்த கூகுள் மேப் வந்த புதுசு இந்தியால. ஒரு கண்ட்ரில ஒன்னு இருக்கு இல்லையா, மேப் மொபைல்ல வந்து என்ன பண்ணலாம், மேப் ஜிபிஆர்எஸ்ஸா. ஸோ நம்ம வந்து கூகுள் மேப் போட்டுட்டு நம்ம போகலாம். நாங்க என்ன பண்ணோம், ஒரு தடவை ஒரு கல்யாணத்துக்கு போனோம். ஒரு மேரேஜுக்கு போறதுக்காக என்ன பண்ணோம், சென்னையில ஒரு நார்த் சென்னை அந்த ஒரு இடத்துல. ஸோ அவங்க எங்களுக்கு வந்து லொக்கேஷன் அனுப்பிச்சு கொடுத்தாங்க, ஒரு 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 பிரதர். சரின்ட்டு அந்த லொக்கேஷன் போட்டு போயிட்டோம். போனா பக்கத்துல போயாச்சு. காட்டுது 5 minutes டு ரீச் யுவர் டெஸ்டினேஷன். எல்லாம் டைப் பண்ணுங்க, டெஸ்டினேஷன். என் டெஸ்டினேஷன் இதுதான் அப்படின்னு தெரியுது. நான் ஒன்னும் ஸ்வீட்டா கேட்கிறா, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு. ஏன்னா பசங்களை வச்சுக்கிட்டு அப்படியே சென்னை உங்களுக்கு தெரியும், சிட்டியில வந்து ஒரு கார் எடுத்துட்டு அதுவும் ஈவினிங் டைம்ல நம்ம வந்து ரொம்ப கஷ்டம். அப்படியே டிராபிக், இங்க திரும்ப முடியாது. அதுவும் இந்த பைக்ல போறவங்கலாம் நம்மள வந்து அப்படியே அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, இப்படி போவாங்க அப்படி போவாங்க. ஸோ நீங்க கார்ல போனீங்கன்னா பொறுமை மிக அவசியம். அது சிட்டில நீங்க கார் டிரைவ் பண்ணணும்னா உங்களுக்கு நிதானம் ரொம்ப அவசியம், பீஸ் ரொம்ப அவசியம். ஏன்னா அப்படியே அமைதியா போகணும். அப்படிதான் போகும். டெஸ்டினேஷனுக்கு வந்து 5 நிமிஷம் காட்டுது. 5 minutesல போயிடலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம். அப்புறம் போயிட்டே இருக்கிறேன். டர்ன் லெஃப்ட் அப்படின்னு வருது. என்னடா திடீர்னு ஒரு டர்ன் லெஃப்ட் அடிக்குது அப்படின்ட்டு திருப்பி லெஃப்ட்டுக்கு போனேன். லெஃப்ட்ல போயிட்டே இருக்கேன், திருப்பி காட்டுது 15 minutes அப்படின்னு காட்டுது. என்னது 5 minutes இருந்தது, இப்போ 15 minutes ஆயிடுச்சு. தப்பா வந்துட்டோமோன்னு மேப்பை பார்த்தா மேப் அப்படிதான் காட்டுது. ஒண்ணுமே புரியல. திருப்பி அந்த ரூட்டுக்கு போறோம். இப்படி மோர் தென் half an hour, அரை மணி நேரம் நாங்க சுத்திக்கிட்டே இருக்கிறோம். அந்த கல்யாண மண்டபம் நடுவுல இருக்கு, அதுக்கு போகிற வழி தெரியல. அங்க எங்களுக்கு போன் பண்ண தம்பி வந்து, அண்ணே எங்கண்ணே இருக்கிறீங்க? ஏப்பா பக்கத்துல தான்ப்பா இருக்கிறோம். காணுமே உங்களை. ஆமா, சுத்திக்கிட்டே இருக்கிறோம். திருப்பி இங்க போறோம், டர்ன் லெஃப்ட், அடுத்த டர்ன் ரைட், டர்ன் லெஃப்ட், டர்ன் ரைட். அப்புறம் ஒரு லெவல்ல காரை என்ன பண்ணிட்டோம், நிறுத்திட்டோம். ஒரு இடத்துல நிறுத்திக்கிட்டு அவனுக்கு அந்த தம்பிக்கு போன் பண்ணி, தம்பி இந்த கடைக்கு பக்கத்துல நாங்க நிக்கிறோம், நீ வந்து எங்களை கூட்டிட்டு போயிடு. எப்படி நீ வந்து கூட்டிட்டு போயிடு. முடியலப்பா என்னால, இந்த சென்னை டிராபிக்ல சுத்திக்கிட்டே இருக்கிறோம். அரை மணி நேரமா ஒரே இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கோம் கார்ல. அப்புறம் அந்த தம்பி வந்து என்ன பண்ணா, எங்களை கூட்டிட்டு போயிட்டான். எதுக்கு சொல்றேன்னா, சில நேரம் பக்கத்திலேயே இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா பாத்தீங்கன்னா நம்ம சுத்திக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்றீங்களா யாராச்சும்? சில நேரங்கள்ல நம்ம லைஃப்லயும் இது முடிஞ்சது அப்படின்னு நினைப்பீங்க, ஆனா அது முடியாத மாதிரியே இருக்கும். இது நடந்துருச்சு அப்படின்னு நினைப்பீங்க. சில நேரங்கள்ல அப்படி எல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு இல்லையா? எல்லாமே எப்பா இதோட முடிஞ்சதுப்பா அப்படின்னு நினைப்போம், பார்த்தா கொஞ்சம் தள்ளிக்கிட்டே போகும். டோன்ட் வரி, நீ அதுதான் சொல்றேன். சில நேரங்கள்ல உங்க லைஃப்ல ஆண்டவர் சில நேரம் கொஞ்சம் சுற்றி போக பண்ணுவார். நேரடியா போயிடலாம் ஒரு இடத்துக்கு, பட் ஏன் ஆண்டவர் நம்மளை கொஞ்சம் சுத்தி போக பண்ணுகிறார்? இப்போ இன்னொரு உதாரணம் சொல்றேன். ஒரு தடவை நான் சென்னையில இருந்து வேலூர் கார்ல நாங்க ஃபேமிலியா போயிட்டு இருக்கோம். சென்னை டு வேலூர் 2.5 மணி நேரத்துல போயிடலாம். இது வந்து நான் சொல்றது ரொம்ப ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி. அப்போ அதுக்கப்புறம் அந்த ரூட்டை நான் எடுத்ததில்லை. அப்போ என்னன்னா, சென்னையில இருந்து அவுட்டர் போனோன்னா 2 ரோடு. எனக்கு அப்போ ஃபர்ஸ்ட் டைம்னா அப்பதான் லாங் டிரைவே வந்து கார்ல பண்றேன். ஸோ முதல் பார்க்குறேன், ஒரு பிரிட்ஜ் இருக்கு, இந்த பக்கம் ஒரு ரோடு இருக்கு. நான் கார் ஓட்டிக்கிட்டே இப்போ நம்ம டிசைட் பண்ணணும். இப்போ டிரைவ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், டிசைட் பண்ணணும், இதை ஏறலாமா அதை ஏறலாமான்னு. ஏன்னா மேப் என்ன காட்டினாலும் நம்ம வந்து சில நேரங்களில் மாற்றி போயிட்டோம்னா முடிஞ்சு போச்சு.
ஸோ நான் பார்த்தேன், இந்த பக்கம் வந்து ஒரு ரூட்டு போட்டிருந்தது, காஞ்சிபுரம் வழியா ஒரு ரூட்டு போட்டிருந்தது, இன்னொன்று ஸ்ரீபெரும்புத்தூர் வழியா ஒரு ரூட்டு. சரி, நான் என்ன பண்ணேன்னு வச்சுக்கோங்க, காஞ்சிபுரம் ரூட்டை எடுத்துட்டேன். காஞ்சிபுரம் ரூட்டை எடுத்தேன். ஏன் எடுத்தேனே எனக்கு தெரியாது. ஆனா போயிட்டு இருக்கேன். ஆனா சுத்துன்னு சுத்துது. என்னடா இது சுத்துன்னு, ஏன்னா ஊருக்குள்ள போயிடுச்சு. வேலூருக்கு இங்க பாருங்க, எப்படின்னா நீங்க சென்னையில இருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் ரூட் போனீங்கன்னா அப்படியே போயிடலாம். நான் இப்போ காஞ்சிபுரம் இந்த பக்கம் இருக்கு. இப்போ காஞ்சிபுரம் ரூட் எடுத்துட்டேன். இப்போ காஞ்சிபுரம் ஊருக்குள்ளலாம் போயிட்டு அங்கெல்லாம் சுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து கனெக்ட் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா நான் சுத்திட்டேன். அப்போ புரியல, ஏன் இதை சுத்தினேன் அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த ரூட்ல போகும்போது நிறைய விஷயங்கள் நான் பார்த்தேன். ஏன்னா நான் காலேஜ் படிச்சது வந்து காஞ்சிபுரத்தில் படித்தேன். ஸோ நான் அந்த ரூட் எடுக்கும்போது நிறைய இடங்களை பார்த்துட்டு, நான் படித்த இடங்கள், நாங்கள் தங்கிட்டு இருந்த இடம், இதெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் யோசித்தேன், ஏன் நேராக போயிருக்கலாமே. ஏன்னா அப்போதான் புரிஞ்சுது, சில நேரங்களில் ஏதோ ஒரு விஷயத்தை தேவன் நமக்கு வச்சிருப்பாரு. இல்லை மேபி இப்போ நான் இந்த ரூட் எடுத்திருப்பேன், அந்த ரூட்ல ஏதாவது இருந்திருக்கலாம், அங்கே தடை இருந்திருக்கலாம், அந்த ரோடு வந்து சரியில்லாமல் இருந்திருக்கலாம். எனக்கு அப்பதான் ஆண்டவர் ஒரு விஷயத்த சொன்னாரு, பாரு, உன் வாழ்க்கையில சில நேரங்கள்ல இந்த பாத்துல தான் நமக்கு நடக்கும் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா ஆண்டவர் தேவன் டக்குன்னு பார்த்த மாத்துவாரு. இந்த ரூட்ல தான் நீங்க போயிட்டு இருப்பீங்க, நீங்க நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க. டக்குனு ஆண்டவர் டேக் டைவர்ஷன் அப்படின்னு தேவனே நம்மளை டைவர்ட் பண்ணுவார். யாரெல்லாம் இதை அக்செப்ட் பண்றீங்க? நான் சொல்றது நாம தப்பா போகிறத சொல்லல, தேவனே இன்டென்ஷனலாக உங்க பார்த்த ரூட்டை டக்குன்னு மாத்துவார். இந்த ட்ரெயின் போயிட்டே இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அங்க இந்த தண்டவாளத்தை டக்குன்னு இப்படி திருப்பிடுவாங்க. இந்த ஸ்டேஷன்ல இப்படியே போயிட்டு இருக்கிற ட்ரெயின் டக்குன்னு இந்த ட்ராக்ல போகும். நான் சின்ன வயசுல அந்த ட்ரெயின்ல போகும்போது பார்த்துட்டே இருப்பேன். இந்த ட்ரெயின் அப்படி பிரிகிறது, இந்த தண்டவாளம் எல்லாம் பிரிகிறது, இங்க சேர்றது, இதெல்லாம் நல்லா இருக்கும். யாரெல்லாம் பார்த்துருக்கிறீங்க? தேவன் நமக்கே தெரியாம சில நேரங்கள்ல ட்ராக்க அவர் கனெக்ட் பண்ணுவார். ஏன் இது நடக்குது, ஏன் இப்படி நடக்குது, ஏன் அந்த மாதிரி நடக்குதுன்னு உங்களுக்கு இப்போ புரியாமல் இருக்கலாம். ஆனால் நீங்க சுத்தி போய் அங்க போகும்போது நீங்க பிலீவ் பண்ணுவீங்க, நல்லதுக்கு தான் நடந்திருக்கு. யாரெல்லாம் ஆமேன்னு சொல்றீங்க? ஏன் லைஃப்ல நான் அப்படிலாம் நிறைய தடவை அப்புறம் யோசிச்சு, தேங்க்யூ லார்ட், இது நல்லதுக்கு தான் நடந்ததுங்கிறதை நான் உணர்ந்திருக்கிறேன். இது நான் தீர்க்க தரிசனமா இப்போ உங்ககிட்ட சொல்றேன். ஏன் நடந்துச்சுன்னு யோசிக்காதீங்க. ஏன்னா பைபிள்ல நான் உங்களுக்கு ஒரு வசனம் வாசிக்கிறேன். யாத்ராகமம், எல்லாரும் எடுங்க யாத்ராகமம். இதை வாசித்துட்டு நான் அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். யாத்ராகமம் 13வது அதிகாரம். இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து வெளியே வராங்க. வெளியே வரும் பொழுது தேவன் அவங்களை எப்படி நடத்துகிறார் நீங்க பார்க்கலாம். யாத்ராகமம் 13வது அதிகாரம் 17-18 எல்லாம் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். எக்ஸோடஸ் E1317 13வது அதிகாரம், எக்ஸோடஸ் சாப்டர் 13 verse 17 and 18. verse 17 and 18. Exodus chapter 13 verse 17 and 18. யாத்ராகமம் 13வது அதிகாரம் 17வது வசனமும் 18வது வசனமும். இதுதான் என் வாழ்க்கையில ஆண்டவர் பேசின அந்த டைம்ல நான் யோசிக்கும் போது எனக்கு இந்த இதை வெளிப்படுத்தினார். இது நமக்கு புரிஞ்சிடுச்சுன்னா நீங்க கவலைப்பட மாட்டீங்க. பாருங்க, நிறைய காரியத்துல நான் வாசிக்கிறேன். முதல்ல நீங்களும் உங்க பைபிள் எடுத்து வாசிக்கணும், வசனத்தை வாசிக்கணும். ஒரு பெண் இருந்தா எடுத்து ஒரு கோடை போட்டுருங்க. ஆமா, மறக்க கூடாது. பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின்பு, எகிப்திலிருந்து வெளியே வந்த உடனே ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல். இது என்ன சொல்லிருக்குன்னா, இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துல இருந்து வெளியே வந்துட்டாங்க. இப்போ அவங்கள பெலிஸ்தர்கள், பாலஸ்டைன்ஸ், பெலிஸ்தியர்கள், இவங்க இருக்கிற ஒரு இடம் இருக்கு. இந்த வழியா இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போலாம், ஈஸி, பக்கமை.
கானானுக்கு எப்படி போலாம்? இப்படி போயிடலாம். ஆனா என்னன்னா, போகும்போது இந்த பெலிஸ்தியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, யுத்தத்துக்கு வருவாங்க, சண்டைக்கு வருவாங்க. இப்போ தேவன் பார்த்தாரு, இவங்க யுத்தத்தை பார்த்தா என்ன ஆயிடுவாங்க? சோர்ந்து போயிடுவாங்க. ஏன்னா 400 வருடமாய், நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாஸ்ட் 400 இயர்ஸ், 400 வருஷம் அடிமைகளாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்க யுத்தமே தெரியாது. நீங்க யோசிக்கலாம், யுத்தம் பண்ணலாமே, யுத்தம் தெரியாதுங்க. 400 வருஷம் இவன் சாப்பாடு சாப்பிட்டுட்டு வேலை செஞ்சான், சாப்பிடுவான் வேலை செய்வான், சாப்பிடுவான் வேலை செய்வான். இப்படி 4 சந்ததி இப்படிதான் இருந்துட்டான். இவனுக்கு டேய் துப்பாக்கி எடுத்து சுடுனா சுட தெரியாது, வில் எடுத்து வில்ல அம்பை எய்துனா அம்பை எய்ய தெரியாது, சண்டை போட தெரியாதுங்க. யாருக்கெல்லாம் புரியுது? இந்த இஸ்ரவேல் ஜனங்க 400 வருடமா அடிமையாவே எகிப்துல இருந்ததுனால இவங்களுக்கு யுத்தம் பண்றதுக்கு பலனும் கிடையாது, அறிவும் கிடையாது, அது என்னன்னு தெரியாது. ஏன்? அடிமைத்தனம். சொன்ன வேலையை செய்வானுங்க, சொன்ன வேலையை செய்வாங்க. அப்போ இப்போ ஆண்டவர் கானானுக்கு ஈஸியா கூட்டிட்டு போயிடலாம். எது வழியா? பெலிஸ்தியர், அது போட்டிருக்கு பாருங்க, பெலிஸ்தியரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும், அப்படின்னா அது ரொம்ப பக்கம்தான். ஆனா ஆண்டவர் பாருங்க ரொம்ப கன்சர்ன். ஆண்டவர் பாக்குறாரு அது ஈஸி தான், ஆனா இவன்ல கூட்டிட்டு போகும்போது அவன் யுத்தத்துக்கு வருவான், அவன் சண்டைக்கு வருவான், அவன் தேவையில்லாம பிரச்சனைக்கு வருவான். எதுக்குயா பிரச்சனை? ஆண்டவர் பாக்குறாரு, ஏன் 400 வருஷம் அடிமையா இருந்து மனசே ஒரு மாதிரி எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி இருக்கும். இவனை வேற சண்டைக்கு கொண்டு போனா என்ன ஆகும்? அப்ப ஆண்டவர் யோசிச்சாரு, வேணாம் வேணாம், சரி நீ கொஞ்சம் நடந்தாலும் பரவாயில்லை, சுத்தி போனாலும் பரவாயில்லை, நீ சுத்தி போனாலும் பரவாயில்லை, நீ மனம் அடிஞ்சிடக்கூடாது, நீ கஷ்டப்பட்டுறக்கூடாது, அவனை நினைச்சு நீ பயந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாராம்? சுற்றி போக பண்ணுகிறா. அழகா இருக்கும். சிவந்தர சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். பைபிள்ல தான் இருக்கு. தேவனே ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். சமீபமாக இருந்தாலும் அவர் வழி நடத்தாமல் சுற்றி போக பண்ணார். ஈவன் இட் இஸ் வெரி க்ளோஸ், பட் காட் டிடன்ட் சூஸ் தட். அவர்களை சுற்றி போக பண்ணார், சுத்த வச்சாரு. இப்ப யோசிச்சு பாருங்க, இப்போ நீங்க வந்து குழந்தைங்களை கூட்டிட்டு போறீங்க. இப்போ ஒரு தடவை இப்படிதான், நான் வந்து நாங்க கார்ல போயிட்டு இருந்தோம், காரே வருது பாருங்க, கார்ல நாங்க போயிட்டு இருக்கோம். அப்போ ஒரு ரோடு இருக்கு, இந்த பக்கம் ஒரு ரோடு இருக்கு, அந்த ரோட்ல கூட்டமா இருந்துச்சு. அப்போ நாங்க டிரைவ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ சுவிதா சொன்னா அங்க கூட்டமா இருக்குன்னு நான் பார்த்துட்டேன். பார்த்தா ஏதோ யாரோ கீழே விழுந்து இருக்கிறாங்க, பைக்ல கீழே விழுந்து, அங்க கூட்டமா இருக்கு, நிறைய பேர் இருக்காங்க, ஆக்சிடென்ட், ஏதோ ஆக்சிடென்ட். ஸோ எனக்கு என்ன, பசங்க சின்ன பசங்க, இப்ப நம்ம அது பக்கத்துல போனோம்னு வச்சுக்கோங்களேன், பசங்க என்ன பண்ணுவாங்க, எட்டி பார்ப்பாங்க, ஐயோ பார்த்தோன்னே பயப்படுவாங்க. கரெக்டா? நீங்களும் அப்படி தானேங்க? யாரெல்லாம் அப்படி பண்ணிருக்கீங்க? ஸோ நான் என்ன பண்ணேன், டக்குன்னு என்ன பண்ணிட்டேன், அந்த ரோடு வழியா போகாம ரைட்டு கட் பண்ணிட்டேன், ஒரு தெரு வழியா கட் பண்ணி அப்படியே, அது சுத்துதான், அப்படியே சுத்தி அப்படியே எடுத்து எடுத்து அப்படியே, ஏன்னா தெருக்குள்ள போனா என்ன ஆகும், அப்படியே போகும். இப்ப யோசிங்க, ஏன்னா இப்ப நான் நேரா அந்த ரோட்ல போயிருக்கலாம், ஆனா ஒரு அப்பாவாகிய நான், ஒரு அம்மாவாகிய ஒரு தாய், அம்மா, அப்பா அம்மா ஏன் சுத்தணும்? சரி பிள்ளைங்களுக்கு லேட் ஆகும், பிள்ளைங்க ஐயோ எவ்வளவு நேரம் தான் காருக்குள்ளேயே இருக்கிறது, சுத்துதான். ஏன்னா இந்த வழியா சமீபமாக இருந்தாலும் இந்த வழியா போகும்போது இந்த பிள்ளைங்க அந்த ஆக்சிடென்ட்டை ஏதாவது பார்த்தா பிள்ளைங்களுக்கு என்ன ஆகும்? மனசோர்வு வந்துடும், ஐயோ என்னது இப்படி ஆயிடுச்சே, பயம் வந்துடும். அப்போ அதை பார்க்க வேண்டாம், அந்த ஆக்சிடென்ட்ஸை பிள்ளைங்க பார்க்க கூடாது, அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு பெற்றோர் ஆகிய நாம் என்ன பண்றோம், அந்த ரூட்டு ஷார்ட்டா இருந்தாலும், அந்த ரோடு ஷார்ட்டா இருந்தாலும் வேணாம், அப்படி இந்த பக்கமா போலான்னு சொல்லி என்ன பண்றோம், சுத்துறோம் இல்லையா? யாருக்கெல்லாம் புரியுது? ஏமேன் போடுங்க பார்க்கலாம். தேவனும் இஸ்ரவேல் ஜனங்களை அதனாலேயே சுற்றி போக பண்ணினார். யுத்தத்தை பார்த்தா, சண்டைய பார்த்தா இவன் பயப்படுவான், வேணாம் ஐயா சண்டை. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நம்ம வாழ்க்கையிலையும் உங்க வாழ்க்கையிலையும் சில நேரங்கள்ல
தேவன் நம்மை நடத்துற விதம் ஏன் கொஞ்சம் சுத்தம் பண்றாரு, ஏன் கொஞ்சம் டிலே பண்றாரு, ஏன் ஆண்டவர் இப்படி நடத்துறாரு? சில காரியங்கள் உங்களுக்கு புரியலனா டோன்ட் வரி, அவர் செய்வது நன்மைக்கு நேராதான் செய்வார். ஏன்னா அந்த வழியா ஒருவேளை அப்படி நடந்திருந்தா அது உங்களை ஒருவேளை கஷ்டப்படுத்தி இருக்கலாம், உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியங்கள் உண்டாயிருக்கலாம். ஆண்டவருக்கு தெரியும், வேணாம் என் பிள்ளைக்கு அது வேணாம். அதனால சுத்துறது கஷ்டம்தான். இப்போ சுற்றி போகிறது ஒரு விஷயம், ஒரு 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 சாக்ரிஃபைஸ் தான். ஆனா ஆண்டவர் சொல்லுவாரு, இதுக்கு அது பரவாயில்ல தம்பி மகளே, இது நீ இப்ப யோசிக்கிறியே, இது பரவாயில்ல, இது பரவாயில்ல. அது நடந்திருந்தா, அது போயிருந்தா நீ இன்னும் மனமடிவாயிருப்ப, இன்னும் நீ கஷ்டப்பட்டிருப்ப, இன்னும் வலியில வேதனையில இருந்திருப்ப. அதனால தான் நான் இப்படி போக பண்ணுகிறேன். இதை நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். சில நேரங்கள் இது எல்லாருக்கும் இருக்காது, எல்லாருக்கும் அப்படி நடக்கான்னு நான் சொல்லல. சில நேரங்கள்ல உங்க லைஃப்ல கொஞ்சம் சுத்துற மாதிரியோ, வேற நீங்க நினைச்ச மாதிரி நடக்காம வேற பாத்துல போகுதே பிரதர், நான் இதை நினைச்சேன் ஆனா இது இப்படி நடக்குதே, நான் அதை நினைச்சேன். நீங்க ஒண்ணு மட்டும் நினைச்சுக்கோங்க, தேவன் உங்களை நடத்துறாரான்னு மட்டும் இருங்க. நான் என் லைஃப்ல ஒண்ணு மட்டும் முடிவு பண்ணேன், அப்பா ஆண்டவருடைய பிரசன்னத்தை நான் உணர்றேனா. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லி இருந்தார் மோசஸ்ட, தம்பி நான் சுற்றி போக பண்ணுவேன், ஆனா மேக ஸ்தம்பத்தை மாத்திரம் பிடித்துக்கோங்க, அக்னி ஸ்தம்பத்தை பிடிச்சுக்கோ. ஏன்னா அந்த மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் உங்களை நடத்தும். அது சுற்றி போக பண்ணினாலும் அந்த மேக ஸ்தம்பத்தோடையே போயிடணும், அக்னி ஸ்தம்பத்தோடையே போயிடணும். அப்படின்னா என்ன? இஸ்ரவேல் ஜனங்களை நடத்த ஒரு மேகம் இருந்தது, இரவிலே நடத்த ஒரு அக்னி இருந்தது. புதிய உடன்படிக்கையில இருக்கிற நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய பிரசனமும் அபிஷேகமும். உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் பிரதர், லைஃப்ல சுத்துறோம்னா எப்படி பிரதர் ஆண்டவர் நடத்துறாருங்கிறத எப்படி நம்புறது? ஒண்ணு இல்ல, மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம். மோசேக்கு தெரியும் ரொம்ப, ஏன்னா மோசேக்கு தெரியுங்க, அவன் வனாந்தரம் எல்லாம் சுத்தி பார்த்தவன் தான், அவனுக்கு தெரியும் ஆண்டவர் சுத்துறாருன்னு. ஆனா அவனுக்கு ஒண்ணு தெரியும், தனக்கு முன்பாக ஒரு மேக ஸ்தம்பம் இருக்கிறது, தனக்கு பின்னாடி ஒரு அக்னி ஸ்தம்பம் இருக்கிறது. அதனால மோசே என்ன நம்பினானா, என் முன்னாடி தேவாவியானவர் இருக்கிறார், அக்னி ஸ்தம்பம் இருக்கு, மேகஸ்தம்பம் இருக்கு, அதனால இது சுத்தினாலும் பரவாயில்ல, இதுதான் ரைட் பாத். சொல்லுங்க ரைட் பாத், டைப் பண்ணுங்க. புதிய உடன்படிக்கையில இருக்கிற நீங்களும் நானும், நான் சொல்றேன், தேவ ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவருடைய பிரசனம், தேவனுடைய சமாதானம், அவருடைய சந்தோஷம், அவருடைய மகிழ்ச்சி. பவுல் எழுதுறாரு, தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கு? சந்தோஷம். இட் இஸ் a joy, love, சந்தோஷம். நீங்க உங்க வாழ்க்கையில சுத்துற மாதிரி இருந்தா கூட தேவ ஆவியில இருக்கிறீங்களான்னு மட்டும் பாருங்க, தேவனுடைய மேகத்தை ஃபாலோ பண்றீங்களான்னு மட்டும் பாருங்க, தேவனுடைய பிரசனத்துல இருக்கிறீங்க ஆனாலும் சுத்துதுன்னா அதுதான் ரைட் பாத். என் லைஃப்ல ஆண்டவர் சொன்னாரு, பாரு ஜானி, இது ஷார்ட்டா இருக்கலாம், இது உடனே நடந்தா நல்லா இருக்கலாம், அது நடந்தா நல்லா இருக்கலாம், என் பிரசனத்துல இருக்க விட்டுக்கொடு, என் பிரசனத்திலேயே நட. அது சுத்தினாலும் பரவாயில்ல, அது லேட் ஆனாலும் பரவாயில்ல, பல மாதமானாலும் பரவாயில்ல, என் பிரசனத்துக்குள்ளேயே இரு. அது சுற்றி போக பண்ணினாலும் சரியான பாதையிலே போகும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்க லைஃப்ல லேட் ஆகுது, டிலே ஆகுது, தேவ பிரசனத்துல இருக்கிறீங்களா மாத்திரம் செக் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் அவருடைய பிரசனத்துக்கு விட்டு கொடுங்க. மேகஸ்தம்பத்தை இஸ்ரவேல் ஜனங்க, அந்த மேகஸ்தம்பம் எழும்புலன்னா போக மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இதை லெட் பை த ஸ்பிரிட்ல நாளைக்கு நான் டீச் பண்ணுவேன், இதோடைய கண்டினியூஷன் நாளைக்கு மிஸ் பண்ணாதீங்க. அந்த மேகம் அப்படி இங்க பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க அப்படி நடந்து போயிட்டே இருப்பாங்களா, அவங்க மேல என்ன இருக்கும்? லிட்டரலா மேகம் இருக்கும், ஒரு மேகம் இருக்கும் பாருங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்க இந்த மேகத்தை பார்த்தே போயிட்டு இருப்பாங்க. இந்த மேகம் மூவ் ஆகாம அப்படியே இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல கூடாரம் போட்டுருவாங்க. இரவுல அந்த மேகம் எப்படி மாறிடும்? அக்னியா மாறிடும், நெருப்பா மாறிடும். இது சில நேரம் பல மாசம் அப்படியே இருக்கும், ஒரே இடத்துல இருக்கும், ஆனா போவே மாட்டாங்க. மோசே எல்லாரும் அங்க கூடாரம் போட்டு அங்க ஜாலியா சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு இருப்பாங்க. திடீர்னு மேகம் மூவ் ஆகும். உடனே என்ன பண்ணுவாங்க, ஐயோ மேகம் போகுதே, நம்ம இங்க இருப்போம், உடனே மேகம் போகுதுன்னு மேகத்துக்கு பின்னாடி போவாங்க. இப்படி தேவன் அவர்களை மேகத்தின் மூலமாகவும் அக்னி மூலமாகவும் வனாந்தரத்துல நடத்தினார். இதுதான் சுற்றி போகவும் பண்ணார். அப்போ நம்ம வாழ்க்கையில மேகம் என்பது என்ன? தேவ ஆவியானவர், தேவன் தேவ பிரசனத்தை நமக்குள்ள கொடுத்து
நம்ம நடத்துறாரு. சில நேரங்கள்ல சுற்றி போக பண்ணினாலும், உங்களுக்கு புரியாத பாதையாக இருந்தாலும், எனக்கு புரியலையே ஏன் இது நடந்தது, என் பொண்ணுடைய வாழ்க்கையில இந்த காரியம் சில விஷயம் நமக்கு புரியாதுங்க. நிஜமா சொல்றேன், புரியாது. சில நேரம் ஏன் இது நடந்தது, ஏன் எனக்கு ப்ரமோஷன் இப்ப வரல, ஏன் எனக்கு இந்த வேலை கிடைக்கல நினைக்கலாம். நான் இந்த வேலை எல்லாம் அப்ளை பண்ணேன், ஏன் கிடைக்கல தெரியாது. உங்களுக்கு பெரிய வேலை காத்திருக்கலாம். சில நேரம் இந்த ஊருக்கு போகணும்னு நினைச்சேன், ஏன் போக முடியல தெரியாது. உங்களை பெரிய ஆபத்துல இருந்து ஆண்டவர் காப்பாத்தி இருக்கலாம். புரியுதுங்களா? நமக்கு தெரியாமலே நிறைய நேரங்களில் தேவன் நம்மளை சுற்றி போக பண்ணுவார். ஏன்னா நம்மளை காப்பாத்துவதற்காக. ஆனா ஒண்ணு மட்டும், நான் அவருடைய பிரசன்னத்துல இருக்கிறேங்கிறத நிச்சயத்தில் இருங்க. ஒவ்வொரு நாளாதான் சொல்வேன், எவ்ரி டே பி இன் த பிரசன்ஸ். ஆண்டவரை அப்படியே இன்வைட் பண்ணுங்க. அவர் உங்களுக்குள்ளதான் இருக்கிறார். அவருடைய பிரசனத்தை ஹோஸ்ட் பண்ணுங்க. அவருடைய சமாதானத்துல இருங்க. இது நடக்கலையே அது நடக்கலையே இந்த அங்கலாய்ப்பை தூக்கி போடுங்க. எல்லாருக்கும் ஏன் நடக்கல, ஏன் நடக்கல, இது நடக்கல, தூக்கி போடுங்க. ஒண்ணு மட்டும் பிலீவ் பண்ணுங்க, என் வாழ்க்கையில சகலமும் நன்மைக்கு நேராதான் நடக்கும். ஏன்னா நான் அவருக்குள்ள இருக்கிறேன், அவர் எனக்குள்ள இருக்கிறார். இந்த மேக ஸ்தம்பத்துக்குள்ள நான் இருக்கிறேன், இந்த அக்னி ஸ்தம்பத்துக்குள்ள இருக்கிறேன். இதுக்குள்ள என்ன தேவன் சுற்றி போக பண்ணினாலும் அது என் நல்லதுக்காகத்தான் இருக்கும். யாரெல்லாம் நம்புறீங்க? என் லைஃப்ல ஒரு டைம் நான் யோசிச்சேன் ஒரு காரியம் நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் என் லைஃப்ல, அது நடக்கல. உடனே யோசிச்சேன் ஏன் நடக்கலன்னு. அதுக்கப்புறம் தான் தெரியுது, ஒருவேளை அது நடந்திருந்தா இன்னைக்கு நான் அனுபவிக்கிற நிறைய விஷயம் எனக்கு கிடைச்சிருக்காது. அப்புறம் யோசிச்சேன், ஆண்டவர் நல்லதுக்காக தான், நன்மைக்காகத்தான் அது அது கிடைக்கல. அன்னைக்கு நன்மைக்காகத்தான் இது நடந்திருக்கு, நன்மைக்காக தான் அது. பாருங்க, இது லேட்டா புரியணும்ங்கிறதுக்காக சொல்லல, இப்பவே புரிஞ்சுக்கோங்க. உங்க லைஃப்ல சில விஷயங்கள் ஆண்டவர் நோ எஸ் அதெல்லாம் வருதுன்னா அது நல்லதுக்கு தாங்க, நல்லதுக்காக தாங்க. இப்ப நடக்கலையே, ஏன் நடக்கல, இப்ப ப்ரமோஷன் வரலையே, வர வேண்டிய பணம் ஏன் இப்ப வரல, கரெக்ட் டைம்ல வந்தே தீரும். பணம் உங்களை தேடி வரும். அப்ப அந்த பணம் கரெக்டா யூஸ் ஆகும், நிச்சயமா யூஸ் ஆகும். ஆண்டவருக்கு எல்லாமே பிளான் சூப்பர். அவர்கிட்ட விட்டீங்கன்னா அவருடைய ஸ்கிரீன் பிளே, அவர் பெஸ்ட் டைரக்டர். அவர் காட் இஸ் த பெஸ்ட் டைரக்டர். டைப் பண்ணுங்க பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில சூப்பரா டைரக்டர், அவர்கிட்ட விட்டு கொடுத்துருங்க. அவருக்கு திரைக்கதை எழுதினார்னா சூப்பரா இருக்கும். என் லைஃப்ல நான் சொல்லிட்டேன் ஒரு டைம்ல, நான் சுவிதாவும், ஆண்டவரே நீங்க திரைக்கதை எழுதுங்க, எங்க வாழ்க்கையில ஸ்கிரீன் பிளே நீங்க எழுதிருங்க, நாங்க அதுல அப்படியே மூவ் ஆயிடுறோம். ஏன் அப்படி ஆயிட்டா நமக்கு இப்ப பாருங்க, நிஜமா சொல்றேன், எனக்கும் சரி சுவிதாக்கும் நாளைக்கு என்ன ஒன்றும் கிடையாது, மினிஸ்ட்ரி எல்லாம் தானா நடக்கும், எல்லாம் சூப்பரா அப்ப அப்படியே பிளான் அப்படி காட்டிக்கிட்டே இருப்பாரு, போயிட்டே இருக்கும். பெருசா யோசிக்க கூடாதா, யோசிக்கிறேன். பிளான் இருக்கா, இருக்கு. இதெல்லாம் ஐடியா இருக்கா, இருக்கு. ஆனா நோ ஃபியர். ஏன் பயப்படணும்? அவரும் நடத்த போறாரு. உங்களுக்கும் அதான் சொல்றேன், இதை பத்தி பயப்படாதீங்க. பிள்ளைய பத்தி பயப்படாதீங்க. பையன் லைஃப் எப்படி இருக்கும், பொண்ணு லைஃப் எப்படி இருக்கும், ஐயோ நாளைக்கு என்ன பண்ண போறேன், இதுல சேவிங் இல்லையே. சிலருக்குலாம் எனக்கு சேவிங்கே இல்லை, ஒன்னும் இல்லை. ஒன்னும் கவலைப்படாதீங்க, டெபாசிட் ஆகும் உங்க அக்கௌண்ட்ல, எக்ஸ்ட்ரீம் டெபாசிட் ஆகும். ஸ்கிரீன் பிளே ஆண்டவர் பண்ணும் பொழுது உங்க லைஃப்ல டர்ன் ஆகும். ஆனா விஷுவலைஸ் மட்டும் பண்ணுங்க, அபண்டண்டா பாருங்க, நிறைவா பாருங்க, எல்லாம் இருக்கிறதாக பார்த்து கொண்டே இருங்க. எப்படி நடக்கும் என்பதை அவர் பார்த்து கொள்வார். அததான் சொல்றேன், என்ன வேணும்னுங்கிறத ஆசைப்படுங்க. என் பிள்ளைங்க எப்படி இருக்கணும், என் குடும்பம் எப்படி இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், திங்க் பிக், நோ ப்ராப்ளம். ஆனா எப்படிங்கிறது அவர் ஸ்கிரீன் பிளே பண்ணார்னா ஆண்டவர் அழகா கதையை எழுதுவார். இப்படி நடக்கும். எல்லாரும் அதுக்காகவே உங்க குடும்பத்துல உங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாம் அப்படி நடப்பாங்க பாருங்க. ஏன்னா அது ஆண்டவருடைய திரைக்கதை. அவர் நடத்தினா அது சுத்துற மாதிரி இருந்தாலும் கவலை இல்லைன்னுங்கிறேன். இப்ப எத்தனை பேர் புரியுது? சுத்துற மாதிரி இருந்தாலும் கவலை இல்லை, ஜாலியா இருங்க, என்ஜாய் த ஜேர்னி. இப்ப நீங்க ட்ரெயின்ல போயிட்டு இருக்கீங்க, 3 நாள் ட்ரெயின் டிராவல். நீங்க உங்க டிராவல் ஜேர்னி ஒஸ்டா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ட்ரெயின்ல ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஐயோ உங்களுக்கு என்ன தோணும்? 2 நாள்ல போயிடாதா, 3 நாள் இருந்து ஐயோ இந்த ட்ரெயின்ல உட்கார்றதுக்கு கஷ்டமா அப்படின்னு தோணும். இப்ப சப்போஸ் நீங்க ட்ரெயின்ல இருக்கிறீங்க, ட்ரெயின் வேற மாதிரி ஒரே ஜாலி ஹாப்பியா இருக்கு, உங்களுக்கு நினைச்ச நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, ஏசி, உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் இருக்கு, உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாம் இருக்கிறாங்க, உங்க ஃபேமிலியா என்ஜாய் பண்றீங்க. இப்போ உங்களுக்கு என்ன தோணும்?
யோசிச்சு பாருங்க. முதல்ல ட்ரெயின்ல இருக்கீங்க, ட்ரெயின் நல்லாவே இல்லை, ஐயோ கஷ்டமா இருக்கு, வேர்வையா இருக்கு, ஏண்டா இருக்கோன்னு தோணுது. அப்ப என்ன தோணும்? சீக்கிரமா போயிடாதா, சீக்கிரமா ஊருக்கு போயிடாதான்னு அந்த ட்ரெயின் டிராவல் தோணும். ஆனா அதே அது ஹாப்பியா ஜாலியா உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட், உங்களுக்கு நினைச்சா சாப்பாடு, சூப்பர் சூப்பர் ஃபுட்டு, விரும்பினதெல்லாம் அந்த ட்ரெயின்ல கிடைக்குது, நல்லா தூங்கி முழிச்சு என்ஜாய் பண்றீங்கன்னா என்ன தோணும்? இன்னும் 10 நாள் போகாதான்னு தோணும். யாருக்கெல்லாம் அப்படி தோணும்? எனக்கு தோணுங்க. எப்படி இருக்கும்? ஜாலியா என்ஜாய் பண்ணி ட்ரெயின் போயிட்டே இருக்கு. நம்ம நினைச்ச நேரம் காலையில எந்திரிச்ச உடனே நமக்கு அழகா பிரேக்ஃபாஸ்ட் வருது, லஞ்ச் வருது, டின்னர் வருது, நம்ம ஜாலியா ஃபேமிலியோட ஜாலியா உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே நீட்டா படுத்து தூங்கிட்டு ஊரை சுத்தி பார்த்துட்டு அது பாட்டுக்கு ஜேர்னி ட்ரெயின் போயிட்டே இருக்குது. இறங்க மனசு வருமா? ஆண்டவருடைய ஜேர்னி அப்படிதான். சில நேரம் சுத்துனா கூட அவருடைய சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணி பழகி பாருங்க. அவரோட இருக்கிற அனுபவத்தை இன்க்ரீஸ் பண்ணி பாருங்க எவ்ரி டே. அப்பா உங்க கூட இருக்கதான்ப்பா சந்தோஷம். எங்க அப்பா நீங்க உங்க கூட ஐ அம் சோ ஹாப்பி வித் மை ஃபாதர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்ன அப்படி சுத்தி இருக்கிறாங்க. நான் அவருக்குள்ள இருக்கிறேன். we are enjoying, we are celebrating, we are dancing, we are enjoying. wow. இது மட்டும் புரிஞ்சிச்சுன்னா எதை பத்தியும் யோசிக்க மாட்டேங்க. இது நடக்கலையா, அது நடக்கலையா, நடக்கட்டும்யா, நடக்கும்போது நடக்கட்டும். எவ்ரிதிங் வில் டன் ஆட்டோமேட்டிக்கலி. பயப்படாதீங்க. என்ஜாய் த டே, என்ஜாய் வித் ஹிம். அவரோடு இருக்கிறத என்ஜாய் பண்ணுங்க. அதுதான் உங்களை கானானுக்குள் சுதந்திரிக்க வைக்கும். வனாந்தரமே உங்களுக்கு தெரியாது பாருங்க. அந்த வனாந்தரம், ஏன்னா தேவன் அதுதான் விரும்பினாரு. இஸ்ரவேல் ஜனங்க என்ஜாய் பண்ணணும். வனாந்தரத்துல கூட தேவனுடைய அற்புதங்களை, தேவனுடைய அதிசயத்தை, தேவன் நடத்துறத இஸ்ரவேல் ஜனங்க என்ஜாய் பண்ணணும்னு விரும்பினாரு. ஆனா அவங்க முறுமுறுத்தாங்க, அவங்க சூழ்நிலையை பார்த்தாங்க. ஆனா தேவன் கிறிஸ்து நமக்கு சொல்றாரு, இப்போ நீ சூழ்நிலையை பார்க்காதமா, வீட்டு நிலைமையை பார்க்காத, கடன் இவ்வளவு இருக்கேன்னு யோசிக்காத, ஆண்டவருடைய பிரசனத்தை, ஆண்டவரோடு ஆண்டவர் என் கூட இருக்கிறாருப்பா, அந்த கடன்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஆண்டவர் நினைச்சா இப்படிங்கிறதுல ஒரு இரவிலே கடன்களை அடைக்க முடியும், ஒரு நொடியிலே உங்க பிரச்சனை மாற்ற முடியும். அவ்வளவு வல்லமை உள்ள தேவன். அவரால் முடியாதுன்னு ஒண்ணு கிடையாது. குழந்தை பாக்கியத்தை இப்படிங்கிறதுல உங்களுக்கு குழந்தையே இல்லையா, குழந்தைய கொடுத்துருவாரு. திருமணமே ஆகாத குடும்பம் இருக்கா, உங்க குடும்பத்துல நல்லபடியாக திருமணம் உங்க பிள்ளைகளுக்கு நடந்தே தீரும், வேலை கிடைச்சே தீரும், வருமானம் வந்தே தீரும், வியாதிகள் மறைந்தே தீரும். தேவனால் செய்ய முடியாததுனே கிடையாது. ஆனா அவர் விரும்புறது என் பிரசனத்தை. இந்த நேரத்துல நான் இருக்கிறேன் கூட, உன் கூட நான் இருக்கிறேன், தனியா இல்ல. I am with you. நான் கூடவே இருக்கிறேன் மகளே, நான் கூடவே இருக்கிறேன் மகனே. இதை விட வேற என்ன வேணும்? உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நான் பெரியவராக இருக்கிறேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. நீங்க அதை பிலீவ் பண்ணுங்களேன். உங்களுக்கு அகைன்ஸ்டா என்ன வேணாலும் பண்ணட்டும். உங்களுக்கு விரோதமா எழும்புறாங்களா, உங்களுக்கு விரோதமா யோசிக்கிறாங்களா, பொறாமையா நினைக்கிறாங்களா, ஒன்னும் உங்களை தொடாது. நீங்க பாதுகாப்பா இருக்கிறீங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்கும் பேய் இருக்கு, பேய் இருக்கு, பேய் இருக்கு. நான் சொல்றேன் ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. எல்லாரும் டைப் பண்ணுங்க. இஃப் யூ பிலீவ், நீங்க பிலீவ் பண்றீங்களா? டு யூ பிலீவ்? உங்களை சுத்தி பேயெல்லாம் கிடையாது, உங்களை சுத்தி அசுத்தாவி கிடையாது, உங்களை சுத்தி தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. எல்லாம் பிலீவ் பண்றீங்க. நமக்கு அந்த எண்ணம் வரமாட்டேங்குதே. திடீர்னு உங்க வீட்டுல இந்த ஆவி இருக்கு, உங்க வீட்டுல சர்ப்பத்தின் ஆவி இருக்கு, இப்படி சொன்னா உடனே ஐயோ ஐயோ பயப்படுறது. ஒன்னும் கிடையாது. தேவன் இருக்கிற இடத்துல ஒரு ஆவியும் கிடையாது. தேவ ஆவியானவர் இருக்கிற இடத்துல ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க. டைப் பண்ணுங்க ஏஞ்சல்ஸ். உங்க வீட்டை சுற்றிலுமாய் தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். Everywhere you are seeing angels, 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 angels surrounded by you. Because God is in you. Because the Father is in you. Holy Spirit is in you. Jesus is in you. நமக்குள்ள ஆண்டவர் இருக்கும்போது நம்மளை சுத்தி யார் இருப்பா? வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருளுக்கு இடமே கிடையாது. நீங்க அப்படி யோசிங்க. வேலைக்கு போறீங்களா, யோசிங்க. என் கூட தேவன் வர்ற மட்டும் இல்ல, தேவன் மட்டும் இல்ல, ஏஞ்சல்ஸ் எல்லாம் வராங்க. நீங்க போறதுக்கு முன்னாடி உங்க ஆபீஸ்ல எல்லாம் சரியாயிடும். எல்லாம் பிலீவ் பண்றீங்க? உங்க ஆபீஸ்ல நடக்க வேண்டிய அது இது எல்லாமே ப்ராப்பரா மூவ் ஆகும். உங்க பிசினஸ் வச்சிருக்கவங்க யோசிங்களேன். உங்க பிசினஸ்க்கு காலையில நீங்க உங்க தொழிலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் ஏஞ்சல்ஸ் கோ அப்படின்னுங்க. உங்களுக்கு முன்னாடி போய் ஏஞ்சல்ஸ் எல்லா வேலையும் பண்ணும். கஸ்டமர்ஸ் எல்லாம் இழுத்துட்டு வருவாங்க. இது வரைக்கும் அப்படி யோசிக்காம விட்டுட்டோமே பிரதர். யோசிங்க. உங்க பிசினஸ்க்கு ஏஞ்சல்ஸ் இறங்கி வேலை செய்வாங்க, இழுத்துட்டு வருவாங்க. ஆமென். ஏன்னா அவங்க நமக்காக உள்ளவர்கள், தேவனுடைய பிள்ளைகள். உங்க பிசினஸ் செழிக்கும்.
உங்க பிள்ளைங்க போறாங்களா, பயப்படாதீங்க. ஐயோ என் பொண்ணு போறா, என் பையன் அங்க, டோன்ட் வரி. சொல்லுங்க, நான் 2 ஏஞ்சல்ஸ் அனுப்புறேன், என் பொண்ணோட 4 ஏஞ்சல்ஸ். இந்த அனுப்புங்களேன், உங்க ஏஞ்சல்ஸ் தானே. இப்படி எல்லாம் யோசிக்க மாட்டோம் நம்ம. ஏஞ்சல்ஸ் போய் பாத்துக்க மாட்டாங்களா உங்க பிள்ளைங்களை இருக்கிற இடத்துல? ஏன்னா தேவனுக்கு ஊழியக்காரரா, நமக்கு ஊழியம் செய்கிறவர்களா இருக்கிறாங்க. ஆமென். சோ டைம் ஆயிடுச்சு, நம்ம முடிச்சிருவோம். bless you, have a wonderful and blessed day today. Thank you Father. அதே மாதிரி பர்த்டே ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்றவங்க எல்லாரையும் நான் bless பண்றேன். Thank you Father. இந்த நாளை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள்ல சகலமும் அவங்க வாழ்க்கையில நன்மைக்கு நேராதான் நடக்குது. எதை நினைச்சோம் ஏன் டிலே ஆகுது, ஏன் இப்படி நடக்கல, அப்படியெல்லாம் நாங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் தகப்பன் நீர் சரியான பாதையில எங்களை நடத்துறீங்க. நாங்க அதை நினைச்சு சந்தோஷப்படுறோம்ப்பா. லெட் அஸ் என்ஜாய் த ஜேர்னி வித் யூ. உம்மோடு இருக்கிற இந்த பயணத்தை நாங்கள் சுகத்தோடும் பலத்தோடும் சமாதானத்தோடும் அன்போடும் நாங்க அதை அனுபவிக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக. ஒருவேளை வியாதி யாருக்காவது உடம்பு பலகீனமா இருக்குவானா, அதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும்னு கிடையாது. அதை நீ பிலீவ் பண்ணுங்க, உங்கள் சரீரத்திலே பரிபூர்ண சுகம் உண்டாகிறது. பலவீனங்கள் மாறுது, உங்க கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீருகிறது, அதற்கான வழிகள் உண்டாகிறது. Thank you Father. I bless everyone in the name of Jesus. Amen. Thank you for joining. புதிதாய் வாட்ச் பண்றவங்க எங்களோட Facebookல இந்த பேஜை லைக் பண்ணுங்க. Monday to Friday morning 5:30 லைவ் பிரேயர்ல அட்டென்ட் பண்ணுங்க. இது லைவ் தான். அது மட்டும் இல்ல, நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், கிளிக் பண்ணி இம்மீடியட்டா ஜாயின் பண்ணுங்க. யூடியூப்ல பாக்குற நீங்களும் வாட்ஸ்அப் குரூப், ஏன்னா அதுல தான் மீட்டிங்ஸ் எப்போ நடக்குது இதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் வரும். ஈவினிங் 6:30 ஜூம் ப்ரேயர் இருக்கு. ஸோ அந்த லிங்க் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல வரும். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். சென்னையில் இருக்கிறவங்க, சென்னை சுற்றி இருக்கிறவங்க, இந்த மாதம் சென்னையில் ஜூன் 22 மீட்டிங் இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வேணா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஜூன் 22 4th சாட்டர்டே ஈவினிங் 4 PM சென்னையில் பெரியமெடுங்கிற இடத்துல சல்வேஷன் ஆர்மி HRD சென்டர். ஸோ அங்கே வைத்து கூட்டம் நடக்கிறது. 4 மணிக்கு நீங்க வரணும்னா முடிவு எடுத்துட்டீங்கன்னா வாங்க. ஐ பிலீவ் லார்ட் இஸ் கோயிங் டு டூ மைட்டி திங்ஸ். ஆமென். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நாளை காலையில 5:30 இன்னும் சூப்பரா நிறைய விஷயம் இதுல பார்க்க போறோம். மீட் பண்ணுவோம். எல்லாம் ஹாப்பின்னு டைப் பண்ணிட்டு தான் நீங்க போகணும். ஆமா, டைப் பண்ணுங்க. இவ்வளோ கேட்டுட்டு அப்ப எப்படி இருக்கணும்? சிரிச்சிங்கன்னு ஜாலியா ஹாப்பியா என்ஜாய் பண்ணுங்க. பிரச்சனையெல்லாம் ஒன்றும் செய்யாது, அதெல்லாம் தானா போயிடும். டோன்ட் வரி, எல்லாம் ஃப்ரீ ஆயிடுவீங்க. உங்களை வர வேண்டிய பணம் இப்படிங்கிறதுல வந்தே தீரும். அது ஒரு தடையும் கிடையாது. ஆமா, உங்க கடன் எல்லாம் அடைக்கப்படும், உங்க சூழ்நிலை எல்லாம் மாறுது. பிலீவ் பண்றீங்களா? உடம்புல இருக்கிற வியாதிகள்லாம் அப்படியே சுகமாகிறது. ஆமென். So be happy, enjoy the day, enjoy with your family. See you tomorrow. Bye. Thank you all.